பேக்கரி ஒன்றில் வாங்கப்பட்ட ஸ்வீட் பீரில் அரணை பள்ளி மிதந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைக்கு கொடுக்கவிருந்த பானத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சியா? பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். என் குழந்தைகளுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போனேன். இங்க இருந்து வாங்கிட்டு போகும்போது எதுவும் தெரியல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து திறந்து பார்க்கும்போது பள்ளி கிடந்ததுங்க. இது தெரியாம என் 5 வயசு குழந்தைக்கு ஒரு முழுங்கு கொடுத்துட்டுங்க. குழந்தைக்கு சிம்டம்ஸ் ஒன்றும் தெரிய வைக்கல. ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா மேலும் நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள செம்மாண்டப்பட்டி பாலிக்காடு பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் ஓமலூரில் இயங்கி வரும் ஒரு பேக்கரியில் இருந்து 4 ஸ்வீட் பீர் குளிர்பானங்களை வாங்கியுள்ளார். அவற்றை வீட்டிற்கு எடுத்து சென்று தனது குழந்தைகளுக்கு வழங்க முற்பட்ட போது குழந்தைகள் அந்த குளிர்பானத்தை அருந்திவிட்டு அதிர்ச்சியுடன் உடனடியாக துப்பி உள்ளனர். பின்னர் அந்த பாட்டில்களை உற்று நோக்கிய போது திறக்கப்பட்டிருந்த ஒரு பாட்டிலுக்குள் அரணை பள்ளி ஒன்று செத்து மிதந்து கொண்டிருந்ததை கண்டு ரவியும் அவரது குடும்பத்தினரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்கள் வாங்கிய பாட்டில்களை மீண்டும் கடைக்கு கொண்டு வந்து விற்பனையாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விஷத்தன்மை கொண்ட ஒரு உயிரினம் மிதக்கும் இத்தகைய குளிர்பானத்தை விற்பனை செய்யலாமா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் அந்த குளிர்பானத்தை அருந்திய குழந்தை வாந்தி எடுத்ததன் காரணமாக எவ்வித பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், ஆயினும் இத்தகைய தரமற்ற பானத்தை விற்பனை செய்த கடை மற்றும் உற்பத்தி செய்த நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். எனினும் சம்பந்தப்பட்ட கடையின் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எவ்வித ஆய்வோ அல்லது நடவடிக்கையோ எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஓங்கூர் பக்கத்துல அலங்கார தேட்டரு பக்கத்துல சென்னை கேக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு 4 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போனோம். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பார்த்தா அரணை பள்ளி இந்த மாதிரி செத்து கிடக்குது. அதுல வந்து நம்ம குழந்தைங்க வந்து கொஞ்சமா குடிக்க வச்சிட்டோம். பின்னாடி எஃபெக்ட் ஏதோ ஒன்று ஆனிச்சுன்னா உணவு பாதுகாப்புத்துறையும் மற்றவங்களும் தான் அந்த குழந்தைக்கான ஏதோ இது நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கிறோம்.